சிவலிங்கம் விளக்கம். உடலுக்குள் மும்மூர்த்திகள் செயற்படுவது. நம் இடை சிறுத்து குறுகியிருக்கும். இதனை லிங்கத்தின் அடிப்பீடமாக அமைத்தார்கள். நம் உந்தியின் கீழ் 2.5 அங்குலத்தில் உட்புறமுள்ள இடத்திற்கு சத்தியலோகம் என்பர். அங்கு ஒரு பை உள்ளது. அது தாமரை மொட்டுப் போலிருக்கும். அதை தாமரை மலர் என்பர். அதில் இருக்கும் சுக்கிலம் இளமையில் மஞ்சள் நிறமாகவும் வாலிபத்தில் வெண்மை நிறமாகவும் மாறும். இதை மானச தடாகம் என்பர். அதில் ஓர் ஆவி காம உணர்ச்சியை உண்டாக்கி புணர்ச்சியில் சுக்கிலத்தை வெளியேற்றும். இதை படைத்தல் கர்த்தாவாகிய பிரம்மா என்றனர். உந்தியிலிருந்து ஒரு நாடி அங்கு சென்று சேர்வதால் விஷ்ணுவின் உந்தியில் பிரம்மா தோன்றினார் என்றனர். நம் உடலின் இடைக்கு மேல் மார்பு அகன்று இருக்கும். இதனை லிங்கத்தின் மேல் பீடமாக அமைத்தார்கள். நம் உந்திக்கு மேல் 2.5 அங்குலத்துக்கு உட்புறமுள்ள இடத்திற்கு வைகுண்டம் என்றனர். அங்கு நாம் உண்ணும் உணவு 2 மணி நேரத்தில் ஜீரணித்து பால் போல் குழம்பாயிருக்கும். இதை திருப்பார்கடல் என்றனர். இதன் மேல் ஆலிலை மாதிரி ஒரு சவ்வு மூடியிருப்பதால் இதனை ஆலிலை என்றனர். இதனுள் ஒரு நாடி சுற்றி தலையை தூக்கிக் கொண்டிருப்பதால் அதனை ஆதிசேஷன் என்றனர். இதன் மேல் ஒரு சீதள நாடி செல்வதை விஷ்ணு என்பார்கள். இதைத்தான் ஆதிசேஷன் மேல் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கின்றார் என்கின்றனர். இது நாம் உண்ணும் ஆகாரத்தை சரியான முறையில் ஜீரணித்து நம் உடலை திடமாகவும் பலமாகவும் வைத்திருக்க உதவுவதால் இதனை காத்தல் தெய்வமாகிய விஷ்ணு என்றனர். நம் உடல் மார்புக்கு மேல் சிரசு வரையில் கழுத்தும் சிரசும் திரண்டு உருண்டையாக இருக்கும். இதனை குழவிக்கல் ரூபமாய் உருவகித்து லிங்கத்தின் தலையை அமைத்தார்கள். நம் நெற்றியில் புருவ நடுவில் உட்புறமுள்ள இடத்திற்கு கைலையங்கிரி என்றனர். அங்கு அக்னி நாடி ஆடிக்கொண்டிருப்பதை சிவன் நடனமாடுகிறார் என்றனர். இங்கு 1000 சிந்தனைகளும் எண்ணங்களும் தோன்றி மறைந்து அழிந்து போய்விடுகின்றன. இதை அழித்தல் தெய்வம் சிவன் என்றனர். லிங்கத்தின் கழுத்தில் 5 தலை பாம்பு ஒன்று 3 சுற்றிக் கொண்டுள்ளது. அது லிங்கத்தின் தலைக்கு மேல் படமெடுத்துக் கொண்டிருக்கிறது. நம் உடலில் 5 புலன்கள் சில சமயம் விஷமகுணத்தோடும் அவை செயல்படுவதால் 5 தலை பாம்பு என்றனர். இந்த புலன்களால்தான் பிரிக்க முடியாத பற்று பாசம் சுற்றம் உண்டானது. இதனால்தான் பாம்பு லிங்கத்தை விட்டு பிரிக்க முடியாதபடி 3 சுற்றிக் கொண்டுள்ளது. உடலுக்கு சிரசே பிரதானம். அதனால்தான் லிங்கத்தின் தலைக்கு அபிஷேகம் செய்கிறார்.